அத்தியாயம் 3 இன்னும் பார்க்கவில்லை என்றால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது அத்தியாயம் 4 தொடங்குகிறது. பகவத் கீதை படி யோக உபதேசங்கள். யோக சாதனங்களுடைய உள்பொருள் சகலமும் பகவத் கீதையில் கிருஷ்ண பகவான் அருளிக் கூறியபடி சுருக்கமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எவன் எல்லா ஆசைகளையும் ஒழித்து ஆத்மாவிலேயே திருப்தியடைந்து இளைப்பாறுகிறானோ அவனே ஸ்தித பிரக்ஞன். துக்கத்தினால் அவனுடைய மனது அசையாமல் சுகத்திலும் ஆசை நீங்கினவனாக இருக்கிறான். ராகம், பயம், குரோதம் இவைகளற்றவனாய் நன்மையோ தீமையோ கிடைத்தபோதிலும் ஆசை அருவருப்பு அற்றவன். ஆமை அங்கங்களை தன் ஒட்டில் சுருக்கிக் கொள்ளுகிறது போல் ஸ்திர புத்தியுள்ள யோகி இந்திரியங்களை தத்தம் விஷயங்களிலிருந்து தடுத்துக் கொள்ளுகிறான். தாமரை இலை ஜலத்தில் நனையாத தன்மையாக யோகியானவன் எல்லா காரியங்களையும் ஈஸ்வரன் மேல் நிறுத்தினவனாய் அக்காரியங்களுடைய பலன்களால் பாதிக்கப்பட மாட்டான். ஷரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்களால் ஆசையை விட்டு தன் ஜீவனை சுத்தி செய்து கொள்வதற்காகவே காரியங்களில் பிரவர்த்திக்கிறான். யோகி அல்லாதவன் பலனால் தூண்டப்பட்டு காரியம் செய்கிறான். யோக சித்தியடைந்தவன் உத்கிருஷ்ட பிராமணனையும் பசுவையும் யானையையும் நாயையும் நாய் மாம்சம் தின்னும் மனிதனையும் சமமாக பார்க்கிறான். ஏனென்றால் எல்லா வியக்திகளுக்கும் அந்தர்யாமையாகிய பரம சமமான பொருள் ஒன்றே. அந்த மேலேயே யோகியானவன் நிலை நிற்கிறான். இந்திரிய சுகங்களால் இழுக்கப்படாமல் அவன் ஆத்ம பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். 3. எவன் இந்த ஸ்தூல ஷரீரத்தில் உள்ளபோதே காம குரோதங்களுடைய ஆவேசத்தை பொறுத்துக்கொள்ள சமர்த்தனானோ அவனே அந்தராத்மாவின் அனுபவமாகிய பரமானந்தத்தை அடைகிறான். 4. வெளி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி திருஷ்டியை புருவ மத்தியில் ஸ்தாபித்து நாசியில் உள்ளும் வெளியும் நடக்கும் வாசியை சமப்படுத்தி மனதையும் புத்தியையும் நிறுத்தி மோட்சத்தையே விரும்பினவனாய் காம பய குரோதங்களை விட்டிருப்பவன் உண்மையில் அப்பொழுதே முக்தனாகிறான். 5. சீதம், உஷ்ணம், மானம், அவமானம், நண்பன், தடஸ்தன், எதிரி, புண்ணியவான், பாபி இவ்விதமான துவந்துவங்களால் வேறுபாடில்லாமல் ஆசையும் தானம் வாங்குகிறதையும் விட்டு ஏகாந்தத்தில் யோகி மனதை நிறுத்தி தன்னை ஆத்மாவுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேணும். தர்பாசனத்தின் மேல் தோலும் தோலின் மேல் துணியும் அமைந்த அதி உயரம் அதி தாழ்வுமில்லாத சுத்த இடத்தில் ஆசனத்தில் ஸ்திரமாக உட்கார்ந்து மனதையும் இந்திரியங்களையும் கட்டுப்படுத்திக் கொண்டு சித்தத்தை ஏகாகிரப்படுத்தி உடம்பு தலை கண்டங்களை சமமாக இருக்க செய்து நாசி நுனிமேல் திருடப்பார்வையாய் கண் திருஷ்டி வெளி சஞ்சாரமற்று பயத்தால் சஞ்சலப்படாத சாந்த தன்மையால் யோகி திருடமாக தன் மனதை என்னிடத்தில் பூட்ட வேணும். 6. அத்தியாகாரம் உள்ளவனுக்கும் ஆகாரம் மற்றவனுக்கும் அதிக தூக்கம் அல்லது அதிக விழிப்பு உள்ளவனுக்கும் யோக நன்மை கிட்டாது. யதோக்த ஆகார விகாரங்களும் தூக்க விழிப்பு உள்ளவனுக்கு யோகம் எல்லா துக்கத்தையும் நீக்கும். அப்படி கட்டுப்பட்ட சித்தத்துடன் ஆசைகளற்று ஆத்மாவில் நிலை பெற்றவன் யோக சித்தனாகிறான். காற்றால் அசையாத ஸ்திர தீபம் போல் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட யோகாபியாசத்தால் ஆத்மா ஆத்மாவிலேயே நிலை பெற்று வாக்கு கெட்டாத சுகம் உண்டாகிறது. அப்பேர்க்கொத்த ஸ்திதியிலிருந்து கடும் விபத்தினால் கூட யோகி அசைக்கப்படுவதில்லை. தன்னிடத்தில் எல்லோரையும் எல்லோரிடத்திலும் தன்னையும் பார்ப்பவன் எந்த ஸ்திதியில் இருந்தாலும் என்னிடத்திலேயே நிலை பெற்றவனாகிறான். என்னையே ஸ்மரணை செய்து தேகத்தை விடுகிறவன் என்னையே அடைகிறான். மனிதன் அந்தி காலத்தில எதை ஸ்மரிக்கிறானோ அதையே தேகத்தை விட்டதும் அடைகிறான். ஆகையால் எப்பொழுதும் எக்காரியத்தில் அமர்ந்திருந்தாலும் என்னையே ஸ்மரணை செய். அதனால் அந்தி காலத்தில் என்னை சேருவது நிச்சயம். இந்த அப்பியாசம் இடைவிடாமல் செய். சரீரத்தின் கடை தருணத்தில் யோகப்பியாச பலத்தினால் புருவ மத்தியிலிருக்கும் பரமாத்மாவை ஸ்திரமாக தியானம் செய். எந்த எழுத்தை வேதம் தெரிந்தவர்கள் உச்சரிக்கிறார்களோ எதை இச்சை நீங்கிய சாதுக்கள் பிரவேசிக்கிறார்களோ எந்த அக்ஷரம் சகல ஆத்ம சாதனங்களையும் பிரேரிப்பிக்கிறதோ அந்த எழுத்தை சங்கிரகமாக சொல்கிறேன். உனது சரீரத்தின் 9 துவாரங்களையும் மூடி மனதையும் ஹிருதயத்தையும் அடக்கி யோக பலத்தினால் உன் பிராணன்களை ஓம் என்று மந்திரோச்சாரணம் செய்து அக்கடை தருணத்தில் என் பேரிலேயே தியானமாயிருந்து சாஸ்வதானந்தத்தை பெறுவாய். எவர்கள் எப்பொழுதும் என்னை ஸ்மரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அந்தமுடையான க்ஷணத்தில் இலகுவாக அடையப்படுவேன். பிரம்மாவிலிருந்து ஜந்துக்களும் சிருஷ்டி பிரளய சக்கரத்திற்கு உட்பட்டவர்கள்.
என்னிடத்தில் லயமடைந்த யோகி அச்சக்கரத்திலிருந்து விடுபட்டவன். பரமாத்மா ஒவ்வொரு ஜீவ ஜந்துவின் ஹிருதய பிரதேசத்திலும் சர்வ காரியங்களையும் பிரேரணை செய்து கொண்டு வீற்றிருக்கிறார். அவரை சரணமடை. புத்தியே உனக்கு அடைக்கலம். பல இச்சையினால் தூண்டப்பட்டு காரியம் செய்பவன் இழிவடைந்தவன். மேற்சொன்ன உண்மைகளை அனுஷ்டான சௌகரியத்திற்காக பின்வருமாறு சங்கிரகித்துக் கொள்ளலாம். யுக்தமான ஆகாரம், ஆனைம், உலக வியாபாரம், தூக்கம், இளைப்பாற்றம், விகாரம், ரெக்ரியேஷன் இவைகளால் அன்னமய கோசத்தை சீர்படுத்திக்கொள். பிராணாயாமத்தினால் பிரணமய கோசத்தை சுத்தப்படுத்தி சகல வியவகாரியங்களையும் காமம், பயம், ஆவேசம் இவைகளை விட்டு சாந்தமாய் அனுஷ்டித்து மனோமய கோசத்தை சுத்தப்படுத்திக்கொள். பிரணவம் முதலான மந்திரங்களாலும் ஹிருதய கமலத்தில் பரமாத்மாவை தியானித்து நான் வேறு பரமாத்மா வேறு என்கிற பிரமையை நீக்கி உன்னுடைய தினசரி அலுவலல்களில் பார்க்கும் ஒவ்வொரு வியக்தியையும் பரமாத்மாவே என்று கருதி அக்கருத்தில்லாதவனுக்கு தோன்றும் இச்சை, அருவருப்பு முதலான மனோவிகாரங்கள் முற்றிலும் அற்றவனாய் விஞ்ஞானமய கோசத்தை சுத்தி செய்து கொள். இப்படி அனுஷ்டித்து வருவாயானால் நீ உலக காரியங்களில் ஈடுபட்டவனாய்ப் போல் தோன்றிலும் உண்மையில் ஆனந்தமய கோசத்திலும் அதற்கப்பால் பிரகாசிக்கும் பரமாத்மாவிலும் அமர்ந்திருப்பாய். இந்த உபதேசத்திலிருந்து யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, ஹட, ராஜ, பக்தி, மந்திர, கர்ம, லய யோகங்களும் அவைகளுடைய விதிப்பிரகாரங்களும் விளைகின்றன. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபதேசங்களுக்கு தொடர்ச்சியாக மகாராஷ்டிர தேசத்தில் கீதாசாரம் என்று விளங்கும் பிரணவம், கும்பலினி யோகம், பிண்டாண்ட பிரம்மாண்ட உத்தர கீதையில் ஐக்கியபாவம் முதலான ரகசியங்களை எடுத்து உபதேசித்திருக்கிறார். அவைகளிலிருந்தும் சில விஷயங்கள் எடுத்து பின்வரும் அத்தியாயங்களில் ஆங்காங்கு சந்தர்ப்போசிதமாய் எழுதப்பட்டிருக்கின்றன. நன்றி. இந்த அறிவு பயணம் தொடர்கிறது. அத்தியாயம் 5 விரைவில் வெளியாகும். இந்த உள்ளார்ந்த உண்மை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தி அடுத்த வெளியீடுகளை தவறாமல் பெறுங்கள்.